அதாவது கல்யாணம் நிஜ வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சீரியலா இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம். ஐயோ, உனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கனவு. அந்த கனவு நினைவாகுமான்னு பல வருஷமா தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, ஆனா ஒரு கஷ்டத்துல பண்ணதுக்கு அப்புறம் ஐயோ, பாண்டிகமெல்லாம் சொல்லவே கூடாது. எத்தனை வருஷம் தவறு இருந்திருக்காப்ல தெரியுமா இந்த மாதிரி ஒரு தலை தீபாவளியை கொண்டாடுறதுக்கு. ஆனா இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. என் ஜோடியோட அந்த இடத்துல உட்காந்து வர்றவங்களை நாலு வாரு வாரிட்டு அழகா குடுக்கறத சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு போவேன். அதுலயும் அந்த விளக்கேத்துறப்ப ஒவ்வொருத்தரும் பண்ணாம பாரு பர்ஃபார்மன்ஸ் சீரியலை விட இங்கதான் அதிகமா இருந்துச்சு. உங்களுடைய குடும்பங்கள்ல நடந்த அந்த கல்யாணம் பத்தி தான் நம்ம பேச போறோம். இத வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது அண்ணன் தான் கரெக்டா இருக்கும். சொல்லுங்க. கல்யாணம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணாங்க. சொல்ல போனால் அண்ணின்னு கூப்பிட வேண்டியது. ஐயோ சேச்சா வேணாம் வேணாம். அண்ணனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு கடைசி பார்த்தா இழுத்து வந்து நம்மளை கட்டி வச்சிட்டானுங்க. பட் அப்பா பேச்சை கட்டுப்பட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணது. அப்போ வந்து ஐயோ நம்ம லவ்வரை மிஸ் பண்ணுறோமே, என்னடா ஆச்சுன்னு பதில் சொல்லாமே இருந்தோம். பட் நல்ல வேலை எங்கள் அப்பா பண்ணது நல்ல காரியம். ஒரு அழகான தங்கத்தை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால லைஃப் இப்போ சூப்பராக போகுது. தல தீபாவளியை கொண்டாடும் வரிசையில் அடுத்து ரொம்ப ஸ்டைலாக கண்ணாடி அணிந்திருக்கும் புது மாப்பிள்ளை கார்த்தி மற்றும் சத்யா. வாழ்க்கையில பண்ண ஒரே ஒரு தப்பு சத்யாவை கல்யாணம் பண்ணது. அதை எதிர்க்க தான் அந்த கருப்பு கலர் சட்டையை போட்டு வந்து எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழணுன்றதுக்கு எதிர்த்துக்காத்து எங்க அண்ணனும் அண்ணியும், எப்படி வாழக்கூடாதுன்றதை எடுத்துக்காத்து நானும். அடுத்து வந்து எப்படி ஒய்யாரமா ஸ்டைலா உட்காந்துருக்காரு பாருங்க நம்மளுடைய சரவணன், பூங்குடி சரவணன். சொல்லுங்க, உங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு? இல்லை, எங்களோட மேரேஜ் வந்து நீங்கள் அண்ணனுக்கு சொன்ன மாதிரியே சத்திரத்தில் தாலி கட்டுற முன்னாடி வரைக்குமே இருந்தது வேற ஒரு மாப்பிள்ளை தான். பேனரில் பத்திரிக்கையில் எல்லாமே வேற மாப்பிள்ளை தான். அதனால் ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் ஃபைனலாக நம்ம சரவணனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நல்லபடியாக சரவணனை கல்யாணமும் பண்ணியாச்சு வித் அப்பாவோட பிளெஸிங்ஸோட. அதுதான் அங்கே ஹைலைட். ஆக்சுவலாக பூங்குடி சீரியலில் வந்து லாஸ்ட் மீட் வர தாலி கட்டுற வர யார் மாப்பிள்ளனே தெரியாமல் இருந்துச்சு. உண்மையிலே தாலி கட்டத்துல நான் தான் பதட்டத்தில் இருந்தேன். அது வருஷம் தலை தீபாவளி வர சொல்லவே வேணாம். உங்கள் அப்பா சும்மா கல்யாணத்துக்கே அந்த வரத்து வருவாப்புல. இதுலலாம் வச்சு செய்கிறாரு. நல்லா கறி குழம்பு வச்சு கொடுப்பாங்க, நாளைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுப்பாங்க, பட்டாசு வைப்பாங்க. இவங்க வீட்டு குடும்பத்துக்குள்ளே போனேன், பாத்ரூம் கழுவு விடுறாங்க, மேலே தண்ணி தொட்டியை கழுவு விடுறாங்க, பாத்திரம் கழுவு விடுறாங்க. ஆனா அழகு இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்க. தசாவதாரத்துல கமல் சார் 10 கெட்டப் போட்ட மாதிரி நம்ம தேவி இருக்காங்களே, ஆடுகளத்துல போடாத கெட்டப் இல்ல இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு. இல்ல, ஆடுகளம்ல அபி தேவி வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் என்ன பிரெக்னன்ட் ஆக்கிட்டாரு. மனசார சொல்றேன்னா சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்டேன். நானா ஈஸ்வரிய தொடர்றதுக்கே 4 வாரம் ஆச்சுடா. ஜோராமல ஒரு காரு, நாங்க 2 பேரு லவ்வர்ஸ். இல்ல, சீரியல் ஓபனிங் அதான். கார்லயா? என்னடா அது தெரியாம போச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க. எப்படி இருக்கு தல தீபாவளி? தல தீபாவளி அங்க என்னை குடும்பப்படுத்துறாங்க. எங்க மாமியார் மாப் போட சொல்றாங்க, பாத்ரூம் கிளீன் பண்ண சொல்றாங்க, பாத்திரங்களும் சொல்றாங்க, துணி துவைக்க வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் இவரை கல்யாணம் பண்ணால. சத்யா, அர்ஜுன் அவங்களுடைய கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். ரொம்ப போராடிட்டேன். அவ வேற கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் ஆயிட்டேன். 1.5 வருஷமே என்னால ஒழுங்கா லவ் பண்ண முடியல, ஒழுங்கா கல்யாண வாழ்க்கை நடத்த முடியல. 1.5 வருஷமா கர்ப்பமா இருந்தாளா? உங்க கல்யாணம் எப்படி எல்லாம் நடந்துச்சு சொல்லுங்க. எங்க கல்யாணம் ஆதிரையும் அண்ணவும் வந்து கையிலும் வந்து அழகா நடத்தி வச்சாங்க. ஓகே, அடுத்து ஆதிரை பிரபு. இருக்கக்கூடிய அத்தனை சன்னட்சத்திரங்களுக்கும் ஒரு பெண் கவுன்சிலரா இருந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, பிரச்சனை இருக்கவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற நம்ம மருமகள் ஆதிரையை கேட்போம். உங்களுடைய கல்யாணம் எவ்வளவு பெரிய போராட்டம் கழிச்சு நடந்தது சொல்லுங்க. எங்களுக்குள்ள எனக்கு வந்து ஒரு 450 rupees கொடுக்காம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. 450 ரூபா. அப்புறம் நான் வாங்கிட்டேன். 450 ரூபாய் இல்லடா, 450 ரூபாய். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? ஓ, இது 450 லவ், அது 420 லவ். சோ ரெண்டு மேட்ச் பண்ணீங்க. இல்ல, இது ஒரு திருட்டு கல்யாணம். இந்த திருட்டு கல்யாணமுக்கு இப்போ நாங்க இது வேற தாலி கோபுரம்லாம் பண்ணி எனக்கு பிரஷரா இருக்குங்க, லவ்வே பண்ண முடியல. தல தீபாவளிக்கு இவ்வளவுதான் பட்ஜெட் அப்படின்னா எவ்வளவு சொல்வீங்க? 1500. இவ்வளவு பட்ஜெட் இருக்காங்க. 1500 ரூபா. 5 ரூபாய். 1500 ரூபாய். என்னது? பட்டாசு டப்பாவே 2500 ரூபா தெரியுமா? ஸ்டார்டிங் ரேட். சூப்பர்.